எழுதப்பட இல்லை. ஒருவர் சொல்வார்கள் மோசே எழுதினார் என்று, சிலர் சொல்வார்கள் தாவீது எழுதினார் என்று சொல்லி, நாம சொல்லுவோம் இயேசு கிறிஸ்து எழுதினார். யார் எழுதுன்னு சொல்லி எழுதப்பட இல்லை. ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ணுவார்கள். நான் சொல்வது இயேசப்பா எழுதினார். ஏன்? அவர் எழுதினது போலவே இருக்கிறது. இப்படி ஒரு வெளிப்பாடு யாருக்கு தனியாக கிடைக்கும்? மோசேக்கும் இல்லை, தாவீதுக்கும் இல்லை. அப்படி ஒரு வெளிப்பாடு 91 சங்கீதம். அப்படி ஒரு வெளிப்பாடு என்றால் சகலமும் அதுக்குள்ள இருக்கிறது. ஆண்டவருடைய பாதத்திலே நான் பாடி துதிக்கும் போது சொன்னாங்க, கர்த்தாவே நான் உம்முடைய பாதத்தில் நிற்கிற சத்துரு வரட்டும். என்ன வரட்டும்? சத்துரு வரட்டும் பாப்பா. உம்முடைய பாதத்தில் நிற்கிற ஆண்டவரே வந்தா நீர் பார்த்துக் கொள்வீர். என்னுடைய வேலை என்ன? இங்க இருந்து உண்மை பாடி துதிக்கிறது. நான் துதிக்கிற துதியில போற முழக்கத்துல என்னுடைய பாட்டு சத்தத்துல சும்மா இருக்கிற ஆண்டவரே என்ன செய்வான்? எழும்பிடுவா. இவன் சும்மா இருக்க விடுவான். என்ன அமெரிக்கா இருக்க விடுறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க மாட்டாதுங்க. துதிச்சு பாடுங்க, சொல்லுங்க வாயத்திலிருந்து. கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அவரை முன்னிட்டு அறிக்கை செய்ய. என்னப்பா செய்ய போறீங்க? இப்படிதான் கேட்பாங்க மனைவி. என்னப்பா செய்ய போறீங்க? புதுசா கண்ண முடியுங்க. மனைவி பாத்தீங்கன்னா உங்க விசுவாசம் போயிடும். கண்ண முடிக்க சொல்லுங்க. அவரை பார்த்து பாத்தீங்கன்னு சொன்னா உள்ள சொல்றேன். அதனால கண்ண மூடி சொல்லுங்க. அவரெல்லாம் பார்த்துக் கொள்வார். கண்ண முடிச்சு அவரெல்லாம் பார்த்துக் கொள்வார். அவரெல்லாம் பார்த்துக் கொள்வார். இது அறிக்கை. ஏன் வேறு சொல்றது? மனைவி பலவீன பாண்டம். அது உண்மைதான். 199 அது உண்மைதான். அது அவங்களுடைய சாயம். அதற்காக நாம் அதை கூட சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், அவங்களை சேர்த்து கூட அவள் பலவீனமா இருக்கிறபடியா தான் மகனே உன்னை நான் அப்படி வச்சுக்கிறேன், பலமாக வச்சிருக்கிறேன். அதான் தேவனுடைய நினைப்பு. நாம நினைப்போம் மகன் என்ன போல ஸ்ட்ராங்கா இருந்தா 2 பேரும் சண்டை தான் போடுவீங்க. நாம நினைக்கிறது மகன் என்ன போல ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படி. தேவன் ஸ்ட்ராங் இல்லாத என்ன நினைப்பான் தெரியுமா? மாஸ்கியோ ஃபேமினா ஸ்ட்ராங்கும் ஸ்ட்ராங் இல்லாத ஸ்ட்ராங் நினைச்சா நடக்கும். உடனே போயிடும் ஒட்டேதான். அதனால தேவனுடைய நினைப்பே அதுதான். தேவனுடைய படைப்பு ஒரு விசேஷமே அதுதான். அதனால தேவன் நமக்கு பலவீனமான மனைவியை கொடுத்திருந்தா அதுக்காக நம்ம அவளை தள்ளி விடல. என்ன செய்யணும்? சேர்த்து ஓட வேணும். ஏன்னா தேவன் அதுக்கு தான் கொடுத்திருக்கிறார். அதனால நாம மனைவி சொல்லும் பொழுது என்ன செய்ய போறீங்க? இப்படித்தான் என்ன செய்ய முதல் கேள்வி என்ன செய்ய போறீங்க? இப்ப அவ கேட்கிற கேள்வி இவர் பாடிக்கொண்டு வந்து துதிச்சு கொண்டு பாடிய இவர் கேட்கிற என்ன செய்ய போறீங்க நீங்க சொல்ல வேண்டிய ஒரே பதில் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். எப்படி என்னதுக்கு பாடி துதிப்போம்? பாடி துதிப்போம். என்னதுக்கு? தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். நீயும் பாடி துதிப்போம். குடும்பத்தோட பிள்ளைகளுமாக பாடி துதிப்போம். தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். அவர் இந்த காரியத்திலே வெற்றியை தருவார். தேவ பிள்ளைகள் உலகம் முழுவதும் இந்த சர்வ வல்லவரை கையில் வச்சுக் கொண்டு அவர் எப்படி பயன்படுத்துறாங்க? அவர் எப்படி போயிட்டு உங்களோட கத்தருக்கு அவருக்கு கை கால் இல்லாத எப்ப அது இப்ப பரிசு கிடைக்கும். இல்ல உங்களோட கத்தர் சர்வ வல்லவராக ஒரு காலத்துல சர்வ வல்லவராக. ஆனா நம்மளோட வாழ்க்கையில அவர் எப்படி இருக்கிறார்? கை கால் வளர்க்காதவராக இருக்கிற அவரை நாங்க தான் போஷிக்கிறோம். அவருக்கு காலம் அப்படின்னா சாப்பாடு கொடுக்கிறது நாங்க தான். பாத்ரூம் கொடுக்கிறது நாங்க தான். வேதத்தில் நமக்கு கூட கர்த்தர் சர்வ வல்லவராமை சகலத்தை செய்யவர் அப்படித்தான் இருந்தவர். ஆனா அப்ப எப்ப அது முந்தின காலத்துல இப்ப அவரால் ஏறாது. எத்தனை பேருக்கு இப்படியாக தெரியுமா? எத்தனை பேருக்கு துதியினால் இடிந்து விழும். துதியிலே மகிமை வெளிப்படும். துதியிலே வல்லமை புறப்படும். துதியிலே தேவ சமூகம் இறங்கி வரும். துதியிலே தேவன் கிரியை செய்கிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வல்லமை, அந்த ஆயுதம் நாம அதை விட பெருசா ஒன்றையுமே சாதிக்க முடியாது. தேவன் எதிர்பார்க்கக்கூடிய வார்த்தைகளை நீ நம்பி அந்த வார்த்தைகளோடு அவரை துதித்து மகிமைப்படுத்தி கர்த்தரை பார்த்து சொல்லுவாங்க, நீ இதை செய்ய வல்லவர். மரண படுக்கையில் இருக்கிற பாட்டியை நீர் எழுப்ப வல்லவர் கர்த்தாவே. அதனால இந்த பாட்டிக்காக நாம் என்ன செய்ய போறோம்? துதிக்க போறோம். துதிக்க போறோம். இந்த பாட்டியை நீர் எழுப்ப வல்லவர். நாங்கள் துதிக்கும் பொழுது நீர் அந்த பாட்டியை எழுப்பி விடுவீராக. இதுதான் அவரை சொந்தம் கொண்ட நம்முடைய தகப்பன். அவர் யாரு? நம்முடைய தகப்பன். நம்முடைய தகப்பன். அதனால
தான் நாம் சொந்தத்தோடு அவரிடத்திலே நாம் நெருங்கி சேர முடியும். சொந்தத்தோடு அவரை நாம் கிட்டி சேர்ந்து அவரை மகிமைப்படுத்த முடியும். நம்முடைய உள்ள மகிழ்ச்சி நாம் நிரப்ப வேண்டும். என்ன, எனக்கு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ள என் கர்த்தர் இருக்கிறார். நான் ஏன் பயப்படுறேன்? நான் ஏன் கிளம்புறேன்? என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன தேவை வந்தாலும் கர்த்தாவை பார்த்துக் கொள்ளுங்க. அவற்றை பார்த்து கர்த்தாவே பார்த்துக் கொள்ளுங்கப்பா. கொடுத்தா இருக்கணும், திரும்ப தூக்குங்க, திரும்ப கொடுத்தா கொடுத்துதான் இருக்கணும். நாம சுமக்க கூடாது. சாத்தா என்ன செய்வான் தெரியுமா? நீ எதை கொடுத்தையோ அதை திருப்பி கொண்டு வருவான், தூக்கி கொண்டு வருவான். நீ வச்சதை தூக்கி கொண்டு வருவான். சகோதரனே, பிடிச்சுக்கொள், வச்சுக்கோ. நீ ஃப்ரீயா இருக்கக்கூடாது. எங்க வைக்கணும்? தலையில கொண்டு ஒரே அடி. அப்படியே தலையில வச்ச வகையில அப்படியே முடிச்சுப்பாங்க, எழும்ப முடியாது. என்ன போற மாதிரி இருக்கிறீங்க? நேற்று தானே துதிச்சு கொண்டு இருந்தீங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கிறீங்களா? அதுல நிக்க விடாது இருந்துட்டேன். என்ன போற மாதிரி இருக்கிறீங்கன்னு சொன்னா அந்த யோசனை வந்துட்டோம்ப்பா. எப்படி நான் கொடுக்குறது? இப்பதான் நம்ம ஆண்டவர் விட்டு தேவன் நம்மை நேசிக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்ய முடிக்கிறார். அவர் சர்வ வல்லவர். அவரால் கூடாது ஒன்றுமில்லை. இதை நம்முடைய ரட்சகர் அறிந்திருந்தபடினால் அவர் இந்த பூமியில சந்தோஷமாய் வாழ்ந்தார். அவர் எங்க போனார்? என்ன சொன்னாங்க? இப்பதான் கல்லறையில் இருக்காங்க. எங்க போய் இப்பதான் கல்லறையில் இருக்காங்க. அவர் சொன்னார், ஒருவன் அவருக்கு தெரியும். என்ன தெரியும்? கல்லறை என்ன கொல்ல முடியாது. நான் எங்க சாக வேணும்? சிலுவை. அதனால பரிசுத்தாவினுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருள். அதனால கர்த்தருடைய பிள்ளை தேவனுக்குள்ளே மரிக்கும் பொழுது அவருடைய மரணம் எப்படி இருக்க வேண்டுமா? அது சமாதானமாக இருக்க வேண்டும். மரணம் தேவ பிள்ளையுடைய மரணம், அவரை நேசிக்கக்கூடிய மரணம், அவரை விசுவாசிக்கிற மரணம் எப்படி இருக்க வேண்டும்? சமாதானம். சஞ்சலத்தோடு அல்ல, குழப்பத்தோடு அல்ல, அல்லது நாம் நினைக்கிறது போல ஒரு அநாகரிகமான முறை. சமாதானம். ரத்த சாட்சியில் எப்படிங்க? அது தேவன் நிச்சயித்தது. மற்றவருடைய மரணம் எல்லாம் கர்த்தருடைய சமாதானமா தான் இருக்கு. அதனால ஏசப்பாக்கு தெரியும், என்ன கல்லறிஞ்சு கொல்லையாது, என்ன எங்க கொண்டு போகணும்? சிலுவைக்கு தான் கொண்டு போகணும். அதனால சொன்னா, நான் பகல நடக்கிறப்பா, வெளிச்சத்து நடக்கிறபடியா இது ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி ஒரு வெளிப்பாடு நமக்கு வேணும். என் தேவனை சூழ்ந்து என் தேவன் சர்வ வல்லவர், என் தேவன் அற்புதர், என் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அதனால்தான் சொல்ல வேண்டும். நம்மிடத்துல என்ன காரியத்துக்கு நாம் வாயத்திலிருந்து சொல்ல கற்றுக்கொள்ளலாம். தேவன் செய்வார், தேவன் பார்த்துக் கொள்வார், தேவன் செய்து முடிப்பார், தேவன் சர்வ வல்லவர். நானே பயப்படணும், அவர் இருக்கிறார். இப்படி ஒருவர் இல்லையே தான் உலகத்தில் ஆட்கள் தேடுகிறாங்க. எப்படி இப்படி ஒருவர் இல்லையே என்று உலகத்தில் அநேகர் தேடுகிறாங்க. அதனாலதான் கல்லிடத்திலேயும் மண்ணிடத்திலேயும் போயிட்டு தங்களுடைய வேண்டுதலை வைத்து தங்களுடைய நேர்த்திகளை வைக்கிறாங்க. எங்க? கல்லிலையும் மண்ணிடத்திலையும். நான் அறிந்திருக்கிற ஜீவனுள்ள தேவன் என்னை நேசிக்கிற தேவன். கல்லு சொல்ல முடியுமா அவனை நேசிக்கிறேன்? அவர் சொல்லுகிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். அப்படிப்பட்ட தேவன், அந்த தேவன். நான் சர்வவல்லவர். கல்லு சொல்ல முடியுமா சர்வவல்லவர் என்று? கல்லுக்கு நான் தான் சாப்பாடு கொடுக்கிறேன். நம்முடைய தெய்வம் அநேகருக்கு எப்படி மாறிட்டாங்க? கல்லா மாறிட்டாங்க. கட்டுப்படுத்தாதீங்க. நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய வாயிலே அவர் சர்வ வல்லவராக சுற்றி வரட்டும். அவர் சர்வ வல்லவராக நம் வீடுகளில் உலாவுகிற கர்த்தர். நீங்க ஜெபிக்கும் பொழுது கூட ஜெபத்தை கேட்க வார கர்த்தர். ஒரு ஜெபத்தை கேட்க வார கர்த்தர். நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது அவர் உங்கள் வீடுகளுக்கு வந்துதான் போகிறார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது சில பேர் உணரலாம், சில பேர் உணராமல் போகலாம். 100% உண்மை. நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு நாளும் நீங்க குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது அங்கே அவர் வந்துதான் போகிறார். அது எந்த சந்தேகமும் இல்லை. நடுவில் வந்துதான் போகிறார், உலாவித்தான் போகிறார். குடும்ப ஜெபம் செய்கிறவர்களுக்கு சொல்லுவேன், குடும்ப ஜெபம் செய்யாமலுக்கு இல்லை. குடும்ப எத்தனை விசுவாசம் குடும்ப ஜெபம் தெரியுமா? எத்தனை விசுவாசம் குடும்ப ஜெபம் செய்கிறது. அதனால தேவன் உங்களுக்கு அந்த ஆலோசனை தரும்போது அவரே அந்த ஆலோசனை தந்தார். செய்ய வேணும், நீங்க எப்படி பாடி வசனங்களை சொல்லி துதிக்க வேணும், அதுல தேவன் தந்த வழி நடத்த அவரால் வந்த குடும்ப ஜெபம் மிக முக்கியம். தேவன் அங்கு வருவார்.
உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய உற்சாகம், ஒரு பெரிய வழிகாட்டு தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அவரையா சர்வ வல்லவர். தனியா போவாதீங்க. உங்களோட மைண்டால ஒரு நாள் தனியா போவாங்க. உங்களோட சிந்தனால ஒரு நாள் அவருக்கு துருமா போகுது. யார் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம்.